வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். எதிர்பார்க்கப்படும் நிலையற்ற வானிலைக்கு ஐக்கிய அரபு அமீரகம் தயாராகிறது. தேசிய வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கைக்கு பிறகு நாட்டில் ஏற்படக்கூடிய நிலையற்ற வானிலைக்கு ஐக்கிய அரபு அமீரகம் தயாராகி வருகிறது. தேசிய அவசரகால நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையம் உயர் அதிகாரிகளுடன் தொடர் கூட்டங்களை நடத்தி இது குறித்து ஆலோசித்து வருகிறது. இந்த சந்திப்பின் போது இந்த நேரத்தில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களின் தயார்நிலை குறித்து அதிகாரிகள் விவாதித்தனர். யுஏஇயில் சில பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை திடீர் மழை. தேசிய வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கையின்படி ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் சில பகுதிகளில் வசிப்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமை கனமழை முதல் மிதமான மழை மற்றும் ஆலங்கட்டி மழையை கண்டு அனுபவித்தனர். முன்னதாக ஏப்ரல் 16 அன்று எமிரேட்ஸ் வரலாறு காணாத மழையை கண்டதைத் தொடர்ந்து வியாழன் அன்று நாட்டை தாக்கக்கூடிய நிலையற்ற வானிலை மற்றும் மழை பொழிவு குறித்து ஏன்சிஎம் முன்னதாக எச்சரிக்கை விடுத்திருந்தது. ஏன்சிஎம் படி துபாயின் அல் குத்ரா சாலையில் மாலை 4 மணியளவில் கனமழை முதல் மிதமான மழை பெய்தது. புயல் மைய நிலையம் அதன் சமூக தளங்களில் வீடியோக்களை பகிர்ந்துள்ளது. மே 2ஆம் தேதி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் மழை மற்றும் தூசிக்காற்று எச்சரிக்கை. தேசிய வானிலை ஆய்வு மையம் ஏன்சிஎம் வெளியிட்ட எச்சரிக்கையின்படி மே 2ஆம் தேதி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் முழுவதும் நிலையற்ற வானிலை நிலவக்கூடும். இதில் மழை மற்றும் தூசிக்காற்று உட்பட பல்வேறு வானிலை நிகழ்வுகள் ஏற்படலாம். ஐக்கிய அரபு அமீரகத்தில் இந்திய ரூபாய்க்கான ஒரு கிராமின் மதிப்பு 22.63 இந்தியன் ரூபாயாக உள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்றைய தங்கத்தின் மதிப்பு 24 கேரட் காலையில் 282.50 திரமாகவும் மாலையில் 282.75 திரமாகவும் இருந்தது. 22 கேரட் காலையில் 261.50 திரமாகவும் மாலையில் 261.75 திரமாகவும் இருந்தது. இன்றைய வெள்ளியின் மதிப்பு 1 கிலோ பார் வெள்ளி காலையில் 3455 திரமாகவும் மாலையில் 3425 திரமாகவும் இருந்தது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தது. வளைகுடா தமிழ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கல்ஃப் AI நியூஸ் ஐ சப்ஸ்கிரைப் செய்யவும்.